என்னப்பா கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். 1965 வருஷம் திரும்ப கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சென்னையில் சென்னை நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா முதன்மை விருந்தினராக அவர் கலந்துட்டார். அப்போ அவர் மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் பரிசுகள்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அப்புறமா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அப்போ அவர் பேசின்னு இருக்கிற போது மனிதன் மனிதனாக வாழ வேண்டிய முறைகளையும் குருவின் மேன்மையையும் பற்றி விளக்கி எல்லாருக்கும் சொல்லின்னு இருந்தார். அதுக்கு உதாரணமாக அவர் ஒரு சம்பவமும் சொன்னார். மனிதன் முதல்ல யாரை வணங்கணும்? அம்மா மாதாவை தான் முதல்ல சேவிக்கணும். 2வது பிதா அப்பா, 3வது குரு, 4வதாக தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவமும் சொன்னார். சங்கராச்சாரிய மகா சுவாமிகள் அப்போ காஞ்சிபுரத்தில் இருந்தார். வாரியார் அவரை தரிசனம் பண்ண போயிருந்தார். மகா சுவாமிகள் பூஜையில் இருந்ததால் வாரியாரால் அவரை தரிசனம் பண்ண முடியல. அவர் என்ன பண்ணார்? அவர் பூஜை முடிஞ்சு காமாட்சி அம்மா வெளியில் வரத்துக்குள்ள நம்ம போயிட்டு காமாட்சி அம்மனையும் மற்ற கோவில்களையும் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் வாரியார். அவர் தரிசனம் முடிஞ்சு திரும்பி வர்றபோது அவர் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரையும் பார்த்தார். அப்போ 2 பேருமா கோவிலில் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு 2 பேரும் பேசின்னு இருந்தா. அப்போ சுமார் ஒரு 80 வயசு இருக்கும் ஒரு வயசான மூதாட்டி குச்சியை வச்சுக்கிட்டு மெதுவாக நடந்து தீட்சிதரை வணங்கினான். அப்புறமா அவர்கிட்ட எனக்கு ஒரு ருத்ராட்ச மாலை கொடுங்கோளே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தீட்சிதர், என்னிடம் இப்போ ருத்ராட்ச மாலையெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னார். அதுக்கு அந்த மூதாட்டி, காஞ்சி பெரியவாள்கிட்ட சொல்லி வாங்கி கொடுங்கோ அப்படின்னு கேட்டுட்டார். அதுக்கு தீட்சிதர் பெரியவாள்கிட்ட, நான் என்னன்னு சொல்லி ருத்ராட்சம் கேட்கணும் அப்படின்னார். அந்த மூதாட்டி தன் பெயரை சொல்லி, மகா பெரியவாரை அவர் தாயார் பிரசவித்த காலத்தில் நான் தான் பக்கத்தில் இருந்த மருத்துவச்சி கேட்டதா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். வாரியாரும் தீட்சிதரும் மறுபடியும் பேச்ச தொடர்ந்துட்டார். அப்புறம் மெதுவாக அப்படியே பேசிண்டே மடத்துக்கு வந்தார். அன்றைக்கி மகா பெரியவா பூஜையை சீக்கிரமாக முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு 7 மணி அளவில் வேத விற்பனர்களுக்கெல்லாம் ஆகம தேர்வு நடத்தின்னு இருந்தார். அதில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் விருது சால்வை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். சுமார் 9 மணி அளவில் வாரியாரும் மகா சுவாமிகளும் பேசின்னு இருந்தா. அப்போ மடத்து சீடர் அந்த அறையை சுத்தம் பண்ண வந்தார். அப்போ என்னாச்சு? அப்போ ஒரு சால்வையும் ருத்ராட்சையும் அங்கே இருந்தது. அந்த சீடரை கூப்பிட்டு மகா சுவாமிகள் அந்த உடனே செங்காலிபுரத்தை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல, உடனே சீடரும் போயிட்டு தீட்சிதரை கூட்டிகிட்டு வந்தார். சுவாமிகள் தீட்சிதர்கிட்ட, இந்த சால்வையும் ருத்ராட்ச மாலையும் உனக்குத்தான் அப்படின்னு அழுத்தமாக சொன்னார். தீட்சிதருக்கு ஒன்றுமே புரியல. பெரியவா சிரிச்சுட்டே, நீ இந்த மாலையும் சால்வையும் என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டார். தீட்சிதர் மௌனமாக தான் இருந்தார், ஒன்றும் சொல்லலை. உடனே மகா பெரியவா அவர்கிட்ட, இதை பேசாமல் என்ன ஒன்று பண்ணு, அந்த கேள்விகிட்ட சேர்த்துடும். இந்த தேகத்தை அடையாளம் காட்டினாலே அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். வாரியாரும் தீட்சிதரும் அப்படியே சிரித்து போயிட்டா. பிறகு மடத்து பிரசாதத்தோட ருத்ராட்ச மாலையும் சால்வையும் சீடனிடம் கொடுத்து தீட்சிதர் மூலமாக அவத்தை அந்த கழுவிகிட்ட கொடுக்க பண்ணிட்டார். வாரியாரும் தீட்சிதரும் வியப்பு மேலிட கண்களில் நீர் மல்க மகா பெரியவாள் நமஸ்காரம் பண்ணினா. பெரியவா திருவடிகளே சரணம் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.